வணக்கம், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். அன்றும் இன்றும். இப்போ நம்ம அரிசி வடாம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அரிசி வடாம் இல்லைன்னா ஓமப்பொடி வடாம். நான் இந்த ஓமப்பொடி அச்சும் எடுத்துட்டுருக்கேன், இந்த தேங்கோழல் அச்சு அதாவது ஸ்டார் அச்சும் எடுத்துட்டுருக்கேன். இதில் தான் புழிய போகிறேன். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். ஜவ்வரிசி 1 டம்ளர், 4 டம்ளர் அரிசி மாவு, அதாவது இந்த டம்ளரால் நான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ 1 டம்ளர் ஜவ்வரிசி, 4 டம்ளர் அரிசி மாவு. ஜவ்வரிசி கொஞ்சம் ஜாஸ்தியானால் கூட பரவாயில்ல, பட் அரிசி மாவு கரெக்டாக நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ஜவ்வரிசி நான் முதல் நாளே ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறியிருக்கு. ஸோ இதை மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்க போகிறேன். 2 மூடி எலும்பிச்சம்பழம். இது உப்பும் பச்சை மிளகாவும் அரைச்ச பேஸ்ட்டு நான் கொஞ்சம் வடிகட்டி வச்சுருக்கேன். ஏன்னாக்கா இது நம்ம புழியும் போது அந்த ஹோல்ஸில் அடையாமல் இருக்கும். ஸோ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிட்டும் ஒரு அடிகனமான பாத்திரத்தில், அதாவது நான் குக்கர் வச்சுட்டுருக்கேன், அதில் நல்லா கரைய விடணும். இது டிரான்ஸ்பரண்ட் ஆனப்புறம் நம்ம அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஜவ்வரிசியை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சுட்டேன். இதை நான் குக்கரில் விட்டுடுறேன். அரைச்ச ஜவ்வரிசியை இதில் போட்டாச்சு. இப்போ தண்ணி அளவு இப்போ நம்ம 5 டம்ளர் ஜவ்வரிசி அரிசி மாவும் சேர்ந்து 5 டம்ளர் எடுத்துட்டுருக்கோம். ஸோ அரவுண்ட் 8 டம்ளர்ஸ் தண்ணி நான் விட போகிறேன். இந்த ஜவ்வரிசியோடு சேர்ந்து 8 டம்ளர் தண்ணி நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை விட போகிறேன். இதில் அதாவது டபுளுக்கு கொஞ்சம் குறைச்சலாம். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அது பார்த்தீங்கன்னா இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு வருது. இப்போது பச்சை மிளகா உப்பு பேஸ்ட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது. லெமன் மாத்திரம் நம்ம லாஸ்ட்டாக போடலாம். அரிசி மாவுலாம் நல்லா போட்டு கலரின அப்புறம் லெமன் விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம கலரி மாவு ரெடி ஆகும்போது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா இந்த உப்பு பச்சை மிளகா இது போட்டிருக்கிறது போகிறோம். அதனால் உப்பு மாத்திரம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா இதுக்கு உப்பு ஜாஸ்தியாக இருந்துடுத்துனா காஞ்சப்புறம் இன்னும் ரொம்ப உப்பு தூக்கலாக தெரியும். ஸோ அதனால் அது மாத்திரம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுத்தும். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு, 10 to 12 மினிட்ஸ் ஆச்சு இது ஃபுல்லாக கரையிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணிடலாம். நம்ம கொழக்கட்டை மாவு கலர்ற மாதிரி அரிசி மாவை போட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் கலரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக எடுத்து இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நான் பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் போட போகிறேங்கிறதுனால நல்லா ஆறின அப்புறம் தான் நான் போட போகிறேன். நல்லா ஆறின அப்புறம் நான் இதை உருட்டி நான் அந்த ஓமப்பொடி அச்சில் போட்டு காமிக்கிறேன். நான் இது கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் அந்த கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஓமப்பொடி அச்சில் நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறோமோ அது நல்லா சாஃப்டாக அந்த ஓமப்பொடி அச்சில் நல்லா இறங்கும். ஸோ எப்படி போடுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். நான் நல்லா ஆறினப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இதை மாதிரி நல்லா பிசையணும். இதில் கட்டி தட்டாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த ஓமப்பொடி அச்சில் புழியறதுக்கு வரும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நல்லா பிசைஞ்சு நம்ம ரெடி பண்ணிட்டு ஓமப்பொடி அச்சில் போட்டு எடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி போயிருக்கு. 2 நாள் நான் ஃபுல்லாக வெயிலில் வச்சுருந்தேன். நல்லா காஞ்சி போயிருக்கு. இப்போ நம்ம இதை பொரிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வடாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இது நம்ம நல்லா பிசையும் போது அந்த கட்டி தட்டாமல் நல்லா பிசைஞ்சு
அச்சில் போட்டு எடுத்தாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.